1935ஆம் ஆண்டு ஒரு இந்திய அரசு சட்டம் வருது. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அமைச்சரவையெல்லாம் அமைக்கப்படுது. இதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி 1919 நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாண்டேக செமஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம். அது வந்து இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தியதுன்னு. அந்த இரட்டை ஆட்சி மாகாணங்களில் அறிமுகமாச்சு இல்லையா? அந்த இரட்டை ஆட்சியை ஒழிச்சு கட்டிட்டு மாகாணங்களுக்கு வந்து தன்னாட்சி அதிகாரத்தை கொடுக்குது. ஒரே ஒரு ஆட்சி தான் தன்னைத்தானே ஆட்சி செய்யக்கூடிய தன்னாட்சி அதிகாரத்தை மாகாணங்களுக்கு கொடுத்தது எது அப்படின்னு கேட்டால் 1935 இந்திய அரசு சட்டம் தான் சொல்லணும். சரி, இப்போது மாகாணங்கள் எல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றுவிட்டது. ஆனால் மத்தியில் மட்டும் என்னவாகுதுன்னா இரட்டை ஆட்சி அப்படியே இருக்குது. மத்தியில் மட்டும் இரட்டை ஆட்சி அப்படியே இருக்குது. மாகாணங்கள் எல்லாம் தன்னாட்சியை அதிகாரம் பெற்றுவிட்டது. இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட். இப்போ அகில இந்திய கூட்டமைப்பு ஒன்று ஏற்பட வேண்டும் அப்படின்னு இந்த 1935 சட்டம் சொல்லுது. அதன்படி இந்த கூட்டமைப்பில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்ப்போம். 11 மாகாணங்கள் இருக்குது, 6 தலைமை ஆணையரக மாகாணங்கள் இருக்குது, சிற்றரசுகள் இருக்கு இல்லையா, அதுவும் இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றது. இவ்வளோதான். இந்த மாகாணங்களினுடைய தன்னாட்சிக்கு இந்த சட்டம் வகை செஞ்சது. ஓகே, அனைத்து துறைகளும் இப்போ யார்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்திய அமைச்சர்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. எந்த சட்டத்தால் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா? 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி அனைத்து துறைகளும் இந்திய அமைச்சர்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. இப்போ மத்தியில் மட்டும் இரட்டை ஆட்சி அப்படியே நீடிக்குது. இந்த 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி தான் பர்மா இருக்கு இல்லையா, மியான்மர் வந்து இந்தியாவில் இருந்து பிரிக்கப்பட்டதுன்னு சொல்லணும். இது முக்கியமாக கேட்பாங்க. இந்தியாவில் இருந்து பர்மா பிரிக்கப்பட்டது எந்த சட்டத்தின்படினா 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி தான் சொல்லணும். இப்போ வாக்குரிமை இருக்கு இல்லையா, அது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சொத்தின் அடிப்படையில் தான் நீட்டிக்கப்பட்டது. இது வந்து மக்கள் தொகையில் 10% மக்கள் மட்டும்தான் வாக்களிக்கும் தகுதியை பெற்றாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் சொத்து இருக்காது. அதனால தான் சொத்து இருக்கிறவங்க மட்டும்தான் வாக்கு செலுத்தணும். அப்படின்னா மக்கள் தொகை மொத்தமாக இருக்குதுன்னா அதில் வந்து வெறும் 10% மக்கள் மட்டுமே வாக்களிக்கும் தகுதியை பெற்றிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க.